விதை மசோதா 2025 முன்மொழிந்திருக்கிறார். அந்த மசோதா மீது கருத்து இருப்பவர்கள் தெரிவிக்கலாம் என்று அந்த அமைச்சகம் கருத்து கேட்டிருக்கு. வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த விதை மசோதாவை சட்டமாக்க போறாங்க. இயற்கை விவசாயத்தை இந்தியாவிலே பாதுகாக்க வேண்டும், உலகத்திலே நம்ம மிளிர்ந்து நிற்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் கோவையிலே அவர் பேசுகிறார். இனிமேல் விவசாயிகள் கையில் விதையே இருக்காது. சிறு சிறு நிறுவனங்கள் யாருமே உள்ளூர் அமைப்புகள் எல்லாம் விதையை உற்பத்தி பண்ண முடியாது, விற்கவும் முடியாது. முழுக்க முழுக்க விதையை உற்பத்தி செய்து இந்திய விவசாயிகளிடத்திலே விற்பனை செய்கிற ஏற்பாட்டை பெரும் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் கையில் எடுத்துக்குவாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே 1,00,000 ஏக்கரில் ராகி சாகுபடி என்பது நடக்குது. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை இப்போ இருக்கிற ராகி சாகுபடியில் இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் வட்டாரத்தில் வேறு பல பகுதிகளில் ராகி விதை என்பது விவசாயிகளின் வீடுகளில் இருந்தது. அதை எடுத்து அவங்க ராகி சாகுபடிக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால், முழுக்க முழுக்க ராகி விதை என்பது கடையில் விற்குது. அதை வாங்கி பயன்படுத்துகிற ஏற்பாட்டுக்குள்ளே இப்போவே விவசாயிகள் வந்துட்டாங்க. இயற்கை விவசாயத்தை கூட இந்த புதிய மசோதா காலி செய்து விடுகிற ஏற்பாடு என்பதுதான் இருக்கு. ஆகவே விதை மசோதா 2025 முன்மொழிந்திருக்கிறார். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே அந்த மசோதா மீது கருத்து இருப்பவர்கள் தெரிவிக்கலாம் என்று அந்த அமைச்சகம் கருத்து கேட்டிருக்கு. வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த விதை மசோதாவை சட்டமாக்க போகிறாங்க. இந்த விதை மசோதா இப்போ அவசரமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இப்போ புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற 2025 விதை மசோதா என்ன சொல்லுது? அதில் என்ன பிரச்சனை இருக்குது? இது குறித்து கோவை வந்த பிரதமர் மோடி அவர்கள் அங்கே ஒரு வார்த்தை கூட இதை பற்றி அவர் பேசலை. முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழகமும் தென்னிந்தியாவும் இயற்கை விவசாயத்தை மிகப்பெரிய அளவுக்கு செய்யக்கூடிய மாநிலம், சிறுதானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம். தமிழ்நாட்டில் மட்டுமே 1,00,000 ஏக்கருக்கு மேலே சிறுதானியங்களை உற்பத்தி பண்ணுறாங்க, இயற்கை விவசாயத்தை நடத்துகிறார்கள். சிறுதானியங்கள் ஏராளமாக பண்ணுறாங்க. 1,00,000 ஏக்கரில் இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டில் நடக்குது என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் பேசியிருக்காரு? விதை மசோதாவை முன்மொழிந்து விட்டு அடுத்து வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அதை சட்டமாக்க இருக்கிற பின்னணியில் இயற்கை விவசாயத்தை இந்தியாவிலே பாதுகாக்க வேண்டும், உலகத்திலே நம்ம மிளிர்ந்து நிற்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் கோவையிலே அவர் பேசுகிறார். முன்மொழியப்பட்டிருக்கிற விதை மசோதா என்ன சொல்லுது? முழுக்க முழுக்க விதை உற்பத்தி, விதை விற்பனை என்கிற விஷயத்தை இந்திய பெரும் நிறுவனங்களிடத்தில், பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களிடத்தில் முழுமையாக ஒப்படை செய்வதற்கான வழிவகை செய்யக்கூடிய முன்மொழிவு இந்த விதை மசோதா முன்மொழியப்பட்டிருப்பதிலே உள்ளடங்கி இருக்கு. அனைத்து விதைகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அதுக்குள்ளே இருக்கு. பதிவு செய்யப்படாத விதைகளை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கு. அப்படின்னா இந்தியாவில் இனிமேல் விவசாயிகள் கையில் விதையே இருக்காது. சிறு சிறு நிறுவனங்கள் யாருமே உள்ளூர் அமைப்புகள் எல்லாம் விதையை உற்பத்தி பண்ண முடியாது, விற்கவும் முடியாது. முழுக்க முழுக்க விதையை உற்பத்தி செய்து இந்திய விவசாயிகளிடத்திலே விற்பனை செய்கிற ஏற்பாட்டை பெரும் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் கையில் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கு? உற்பத்தி செய்யக்கூடிய விதைக்கு விலையை தீர்மானித்துக் கொள்கிற உரிமையும் விதையை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்திய விவசாயத்தை பாதுகாக்குமா? பாதுகாக்காது. இயற்கை விவசாயத்தை பாதுகாக்குமா? பாதுகாக்காது. ஆனால் பிரதமர் என்ன பேசிட்டு போறாருன்னு கோயம்புத்தூரில் இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கிற அமைப்புக்கான மாநாட்டில் வந்து பேசிட்டு போறாரு. எப்படி பாதுகாக்க முடியும்? நாடு முழுவதும் இருக்கிற இயற்கை விவசாயத்தை அழித்தொழிக்கிற ஏற்பாட்டை தான் புதிய விதை மசோதா செய்து. ஏற்கனவே 1966ஆம் ஆண்டு ஒரு விதை பாதுகாப்பு சட்டம் என்பது இருக்கு, இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. 2001 உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் ஆக்ட் 2001 அது ஏற்கனவே இருக்குது. அப்படின்னு சொன்னால் பாஜகவினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிற 2025 இந்த விதை மசோதா என்பது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை காலாவதியாக செய்யும், நீர்த்து போக செய்யும். அந்த மசோதா என்ன சொல்லுது? 1966ஆம் ஆண்டு விதை சட்டம் என்பது விதை உற்பத்தி, அதனுடைய தரம் பாதுகாக்கப்பட வேண்டும், தரமான விதையை
நிறுவனங்கள் உற்பத்தி செய்து விவசாயிக்கு வழங்குவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற சட்டமாக அந்த சட்டம் இருந்தது. இந்த விதையை வாங்கி பயன்படுத்துகிற விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த விதையை வாங்கி உற்பத்தி செய்யப்படுகிற விதையை வாங்கி பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் இழப்பீடு பெறுகிற அந்த உரிமையும் 66 சட்டத்தில் இருக்குது. அதை விட என்ன இருக்குதுன்னு சொன்னால் 1966 சட்டத்தில் தரமில்லாத விதையை யாராவது உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விற்பனை செய்து விட்டால், அதனால் விவசாயிகள் பாதித்து விட்டால், தரமில்லாத விதையை விற்பனை செய்த நிறுவனத்தின் மீதோ நபரின் மீதோ அபராதம் விதிக்கலாம், சிறை தண்டனை கூட வழங்கலாம் என்று அந்த சட்டம் சொல்லுது. கொண்டு வந்திருக்கிற புதிய விதை மசோதாவில் இது சட்டமாயிட்டா அந்த பாதுகாப்பு அம்சங்கள் முழுக்க நிராகரிக்கப்பட்டுவிடும். அப்படிங்கிறது மட்டுமில்லை, 2001 கொண்டு வந்த சட்டத்தில் மேலும் அதில் திருத்தப்பட்டு அதுவும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பான சட்டமாக அது கட்டமைக்கப்பட்டது. அப்படின்னு சொன்னால் ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் அதில் இருந்தது. 2001 சட்டத்தில் விதை உற்பத்தி செய்பவர்கள் அவங்க விதையை உற்பத்தி செய்யலாம், விற்கலாம். அதே நேரத்தில் விவசாயிகள் அதை வாங்கி பயன்படுத்தினா அதை பாதுகாத்து வைத்து கொள்வதற்கும் அவர்கள் மீண்டும் அதே விதையை பயன்படுத்துவதற்கும் அவர்கள் அதை பாதுகாத்து வைத்து கொள்வதற்கும் 2001 சட்டம் அனுமதி வழங்குச்சு. இப்போ கொண்டு வந்திருக்கிற மசோதா சட்டமானால் விவசாயிகளுக்கு அந்த அனுமதி இல்லை. நீங்கள் பதிவு செய்த விதையை நீங்கள் ஒவ்வொரு முறையும் கடையில் போய் ஏஜென்ட்டுகள் கிட்ட வாங்கித்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு முற்றிலுமாக தள்ளப்பட்டு விடுவார்கள். அப்படின்னு சொன்னால் விதைக்கு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை மட்டுமே சார்ந்து நிற்கிற ஒரு ஏற்பாடு என்பதுக்குள்ளே இந்த புதிய விதை மசோதா என்பது கொண்டு போகுது. கோயம்புத்தூரில் பேசின நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரு, இப்போ தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ராகி உற்பத்தி நடக்குது, சிறுதானியங்கள் உற்பத்தி நடக்குது, பெரிய அளவுக்கு பாராட்டி பேசியிருக்காரு. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே 1,00,000 ஏக்கரில் ராகி சாகுபடி என்பது நடக்குது. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை இப்போ இருக்கிற ராகி சாகுபடியில் இல்லை. அப்போ ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் வட்டாரத்தில் வேறு பல பகுதிகளில் ராகி விதை என்பது விவசாயிகளின் வீடுகளில் இருந்தது. அதை எடுத்து அவங்க ராகி சாகுபடிக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால் முழுக்க முழுக்க ராகி விதை என்பது கடையில் விற்கிது. அதை வாங்கி பயன்படுத்துகிற ஏற்பாட்டுக்குள்ளே இப்போவே விவசாயிகள் வந்துட்டாங்க. இந்த விதை உற்பத்தி பதிவு செய்வது, அந்த விதை பதிவு செய்த விதையை வேறு யாரும் விவசாயிகளோ யாரும் இருப்பு வைத்து கொள்ளக்கூடாது, அவர்கள் அதை உற்பத்தி செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த அம்சங்கள் எல்லாம் இந்த புதிய விதை மசோதாவில் சட்டமாகி வருமானால் சிறுதானிய விதையையும் கம்பெனிகளை பெரும் நிறுவனங்களை உற்பத்தி செய்து கொடுக்குற நிலைமை என்பது தான் நிற்கும். அப்படின்னு சொன்னால் சிறுதானிய விதைகளையும் விவசாயிகள் முழுக்க முழுக்க நிறுவனங்களிடத்தில் வாங்கி பயன்படுத்த வேண்டிய நிலைமைக்குத்தான் எதிர்காலத்திலே தள்ளப்படுவார்கள். அப்படின்னா ஒன்றும் சிறுதானிய உற்பத்தியை பாரம்பரியமான உற்பத்தியெல்லாம் பாரம்பரியமான இந்திய விதைகளை எல்லாம் இந்த புதிய சட்டத்தின் மூலம் பாதுகாத்து விட முடியாது. பாரம்பரியமான விதைகளை எல்லாம் அழித்தொழிக்கிற ஏற்பாடு என்பது தான் இந்த விதை சட்டத்திலே இருக்கிறது. இயற்கை விவசாயத்தை கூட இந்த புதிய மசோதா காலி செய்து விடுகிற ஏற்பாடு என்பது தான் இருக்குது. ஆகவே இவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றலை. விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு சாமிநாதன் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் விலை வழங்கலை, கடன் தள்ளுபடி செய்யலை, உற்பத்தி செலவு தொடர்ந்து அதிகரிக்குது, அதனுடைய விளைவாக தற்கொலைகள் அதிகரிக்குது. இந்த நிலையில் இவருடைய ஆட்சி 11 வருட கால ஆட்சியில் 1,30,000 விவசாய தொழிலாளிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய் இருக்கிற நிலையில், விவசாய நெருக்கடி மேலும் மேலும் அதிகரித்து வந்திருக்கிற சூழ்நிலையில் இந்த புதிய விதை மசோதா நெருக்கடிகளை மேலும் தீவிரப்படுத்தி விவசாயிகளை மேலும் தற்கொலைக்கு தள்ளுகிற ஒரு ஆபத்தான மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே விதை மசோதா 25 சட்டமாக்கக்கூடாது, ரத்து செய்யப்பட வேண்டும், கைவிட வேண்டும் என்பது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை.